ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வேஸ்ட்டு நியூஸ் பேப்பரெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வேஸ்ட்டு பேப்பரை தான் எடுத்துருக்கிறேன், இதை மடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மடித்த பேப்பரை நம்ம வந்து சுருட்டிக்கலாம். இந்த மாதிரி சுருட்டிட்டு நம்மக்கிட்ட இந்த மாதிரி வளையல்களாக இருந்தோன்னா இதையெல்லாம் எடுத்து நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாட்டி நம்ம வச்சுட்டோன்னா நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இப்போ இதெல்லாம் நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்து வச்சுட்டோன்னா பாருங்க, இங்கே நம்ம இந்த மாதிரி மடித்து இப்படி விட்டுட்டோன்னா இது வெளியில் வராது. இந்த மாதிரி வேஸ்ட்டான அட்டை பாக்ஸ் இருந்ததுன்னா இது கூட நம்ம இப்படி எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நியூஸ் பேப்பர் தான் எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம இதையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம கோயிலுக்கெல்லாம் போகும்போது நமக்கு திருநீர் குங்குமம் இதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம அதையே தான் நம்ம எடுத்து நெத்தியில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற குங்குமம் திருநூறில் நம்ம கோயில்லையே நம்ம வந்து அங்கங்கே போட்டு வைக்காமல் இந்த மாதிரி நம்ம ஒரு பேப்பரை வந்து நம்ம பர்ஸ்குள்ளே எடுத்து வச்சிட்டோம்னா அங்கே கோயிலில் கொடுக்குற நம்ம குங்குமம் திருநூறெல்லாம் நம்ம இதில் மடித்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் யாராவது அங்கே கேட்டாலும் இந்த நம்ம பேப்பரை கொடுத்துட்டு வந்தோன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பூஜை ரூமில் தீபமெல்லாம் ஏற்றிட்டு நம்ம வந்து கை துடைக்கிறதுக்கெல்லாம் நம்ம இந்த பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இல்லைன்னா எண்ணெய் சிந்திடுச்சுன்னா அதை வந்து நம்ம துடைக்கிறதுக்கும் நம்ம இந்த பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்த் ஐடியாவுக்கு இந்த மாதிரி பிட்டு பேப்பர் தான் எடுத்துட்டேன். இதை வந்து இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்மக்கிட்ட ஊசிகளாக இருந்ததுன்னா சமயத்துக்கு எங்காவது வச்சுட்டு தொடாவிட்டு இருப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேப்பர் தான், பிட்டு பேப்பர் தான், இந்த மாதிரி நம்ம குத்தி வச்சிட்டோன்னா நமக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாது. இந்த ஊசியெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள், பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி பேப்பரை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா, இந்த மாதிரி பேப்பரில் நம்ம அடுத்தது சேஃப்டி பின்னை நம்ம மறந்து போய் எங்கே வேணாலும் தூக்கி போட்டுருவோம். இப்போ இந்த சேஃப்டி பின்னு கூட நம்ம இந்த மாதிரி பேப்பரில் குத்தி வச்சிட்டோன்னா நமக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாது. இப்போ இந்த மாதிரி ஊசி, பின்னூசி, அடுத்தது குண்டூசி, இது எல்லாமே கூட நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு ஒரு அட்டை பாக்ஸ் கூட போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம், நமக்கு இது எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு இதே மாதிரி பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா சென்டர் கிளிப்பு, கேட்ச் கிளிப்பு இதெல்லாம் எங்கேயாச்சும் தூக்கி போட்டுருவாங்க. இப்போ இதையெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த பேப்பரில் இந்த மாதிரி நம்ம நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா பாருங்கள், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சுலபமாகவும் இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி நம்ம இதையை துணிக்காய போடுற கிளிப்பு கூட இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாவில் பிடிச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் இனி ஒரு வீடியோட பார்க்கலாம்.